ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு யாஸ் ரெசிபீஸ். இன்றைக்கி நம்ம சேனலில் பொட்டேட்டோ சிப்ஸ் தான் எப்படி சேர்த்துன்னு பார்க்க போகிறோம். இந்த சிப்ஸ் வந்து ரொம்பவே முறுன்னு நம்ம கடைகளில் வாங்கி சாப்பிட்ற மாதிரியே இருக்கும். ஈவினிங் டைமில் ஏதாவது ஸ்நாக்ஸ் சாப்பிடணுன்னா ஒரு உருளைக்கிழங்கு வச்சு ஒரு தட்டு நிறைய பொட்டேட்டோ சிப்ஸ் செஞ்சு சாப்பிட்லாம். எப்படி சேர்த்துன்னு பார்க்கலாமா? அதுக்கு இன்றைக்கி நான் ஒரு பெரிய உருளைக்கிழங்கு எடுத்திருக்கேன். நல்லா வாஷ் பண்ணிகிட்டே எடுத்திருக்கேன். நான் இன்றைக்கி தோல் சீவில, உங்களுக்கு வேணும்னா நீங்கள் தோல் சீவிக்கலாம். இப்போ வெஜிடபிள் கிரேட்டரில் இந்த மாதிரி பிளேடில் நீங்கள் நல்லா தின்னாக இதை ஸ்லைஸ் பண்ணிக்கோங்க. இப்போ நான் ஸ்லைஸ் பண்ணிவிட்டு உங்களுக்கு காமிக்கிறேன் பாருங்கள். உருளைக்கிழங்கு பார்த்தீங்கனாலே தெரியும், நல்லா மெலிஸாக இருக்குது. இந்த மாதிரி இருந்தால் தான் நமக்கு சீக்கிரமாக உருளைக்கிழங்கு சிப்ஸ் முறுன்னு கிடைக்கும். இப்போ ஒரு பாத்திரத்தில் நான் தண்ணி எடுத்திருக்கேன், நல்லா பச்சை தண்ணி தான். இதில் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க. உப்பு சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. உப்பு எல்லாமே நல்லா கரைஞ்சதுக்கப்புறம் நம்ம கட் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா உருளைக்கிழங்கு, அதை ஒன்று ஒன்றா இதோட சேர்த்துக்கோங்க. எல்லா உருளைக்கிழங்கும் நல்லா தள்ளி சேர்த்துட்டு நல்லா கலந்து விடுங்க. இந்த மாதிரி நல்லா கலந்து விடுறதுனால நமக்கு ஸ்டார்ச் வந்து வெளியே போயிடும். ஸ்டார்ச் வெளியே போனால் நமக்கு ரொம்ப சீக்கிரமாக உருளைக்கிழங்கு சிப்ஸ் ரெடி ஆகிடும். இப்போ இது ஒரு 2 நிமிஷம் இந்த தண்ணியிலே இருக்கட்டும். ஸ்டார்ச் எல்லாமே வெளியே வந்துடும். 2 நிமிஷத்துக்கு அப்புறம் நான் உங்களுக்கு காமிக்கிறேன் பாருங்கள். இப்போ 2 நிமிஷம் ஆயிடுச்சு. உருளைக்கிழங்குலேருந்து ஸ்டார்ச்லாம் வெளியே போயிருக்கும். இப்போ உருளைக்கிழங்கை தனியாக எடுத்து வச்சுருங்க. இப்போ ஒரு டிஷ்யூவில் நம்ம கட் பண்ணி வச்ச உருளைக்கிழங்கு எல்லாத்தையும் தனியாக இந்த மாதிரி அடுக்கி வச்சுக்கலாம். நம்ம எக்ஸ்ட்ரா தண்ணி இருக்கிறது எல்லாமே இதில் வந்து துடைக்க போகிறோம். அதனால தான் நீங்கள் டவல் இல்லைனா இந்த மாதிரி டிஷ்யூ வச்சு கூட துடைச்சி வச்சுக்கலாம். இப்போ எல்லா உருளைக்கிழங்குலையும் இந்த ஈரப்பதத்தை நம்ம எடுத்துடலாம். நல்லா இந்த மாதிரி ஒரு டவல் வச்சு இந்த மாதிரி துடைச்சி எடுத்துக்கோங்க. உருளைக்கிழங்கு பார்த்தீங்கன்னா ரொம்ப ஃபுல்லாக தண்ணி இல்லாமல் இருக்கணும்னு அவசியம் இல்லை. லைட்டாக இந்த மாதிரி ஈரப்பதம் இருந்தாலே போதும். இப்போ இதே மாதிரி மீதி இருக்க பேட்சும் நீங்கள் ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ வானலில் எண்ணெய் சுறானதும் நம்ம கட் பண்ணி வச்ச உருளைக்கிழங்கு எல்லாத்தையும் இதோடு சேர்த்துக்கலாம். நல்லா எல்லா உருளைக்கிழங்கையும் சேர்த்து கேஸை வந்து மீடியம் ஃப்ளேமில் வச்சு பொரிங்க. ஹை ஃப்ளேமில் வச்சிங்கன்னா உருளைக்கிழங்கு கலர் சீக்கிரமாக சேஞ்ச் ஆகிடும். ஆனால் முறுன்னு இல்லாமல் ஒரு மாதிரி நமத்து போன மாதிரி இருக்கும், நமக்கு கிறிஸ்பியாக கிடைக்காது. அதனால தான் இப்போ கேஸ் மீடியம் ஃப்ளேமில் வச்சு நான் பொரிச்சு எடுத்துட்டேன். பாருங்கள், பார்க்கவே நல்லா கிறிஸ்பியாக இருக்குது. இப்போது ஒரு பிளேட்டுக்கு மாற்றிடலாம். இதே மாதிரி மீதி உருளைக்கிழங்கு நீங்கள் பொரிச்சு எடுத்துக்கோங்க. இதில் காரத்துக்கு கொஞ்சமாக தனி மிளகாத்தூளும் உப்பும் சேர்த்துருக்கேன். உங்களுக்கு உப்பு வந்து பார்த்து சேர்த்துக்கோங்க, ஏன்னா நம்ம ஆல்ரெடி உப்பில் ஊற வச்சுருக்கோம் உருளைக்கிழங்கு. பாருங்கள், நல்லா முறுன்னு சூப்பராக உருளைக்கிழங்கு சிப்ஸ் ரெடி ஆயிடுச்சு. இது ரொம்பவே முருகலாக இருக்கும். நீங்களும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்க. ஈவினிங் டைமில் குழந்தைங்க ஸ்நாக்ஸ் கேட்டாங்கன்னா இதை கடகடன்னு செஞ்சு கொடுத்துடலாம். அவங்களும் ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. இதை நீங்களும் உங்கள் வீட்டில் கண்டிப்பாக ட்ரை பண்ணிட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்க. வீடியோ பிடிச்சிருந்தா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.